ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஃபுல் மூன் ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து உங்களுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சம் இம்பார்ட்டண்ட் கைடன்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி இல்லை வந்து அந்த டாபிக் எது அப்படின்ற மாதிரி இங்கே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதோ, என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ, என்ன கைடன்ஸை கொடுக்குறாங்களோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து டார்க் க்ரீன் கலர் ஸ்டோன், டார்க் க்ரீன் கலர். செகண்ட் வந்து எல்லோ கலர். ஸோ 2 பயலில் உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பயல் 1 அந்த டார்க் கலர், இந்த க்ரீன் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய மெசேஜஸ் ப்ரிவிலேஜ் லேடி, சேஞ்ச், லவர்ஸ், கிஃப்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக அது வந்து ஒரு ஒரு அவங்க வசதியாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து நல்லா பழகினவங்க, அவங்க வந்து ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து மெயினாக ஒரு உமன் ரிசம்பிளன்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு உங்கள்கிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது வந்து ஈஸியாக இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஈஸியாக அவங்க வந்து ஒரு பழகுறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் தான் இவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க, ஒரு ஹோப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு போஸ்ட் லெவல்லையும் சரி, ஒரு ஸ்டேட்டஸ் லெவல்லையும் சரி, இல்லை வந்து சம் கைடன்ஸ் ஒரு மெச்சூர்டாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்க மூலியமாக சம் ஹெல்ப் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது சேஞ்ச் அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து சிலருக்கு வந்து ஒரு ஒரு தொழிலில், உங்களுடைய ஒர்க்கில் சம் சர்ப்ரைஸ் ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ப்ரொமோஷன் இருக்கலாம். சிலருக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவங்க பேரண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்து உங்களுடைய, ஏன்னா இங்கே லவர்ஸ் கார்டு வந்திருக்கு, உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து சப்போஸ் வந்து அகென்ஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க மூலயமா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஒரு விருப்பம் வந்து நிறைவேறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மேபி இந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். அந்த பர்சன் மூலயமா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கிறதுக்கும், அவங்க வந்து ஒரு மனம் மாறுதல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ரிவிலேஜ் லேடி, சேஞ்ச், லவர்ஸ் அண்ட் கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சனை வந்து மீட் பண்ண போகிறீங்க. இது வந்து இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களை விட ஒரு வயசில் ஒரு மூத்தவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கைடிங் பண்ணிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் வந்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது வந்து சிலருக்கு வந்து ஒர்க் ரிலேட்டட் இருக்கலாம், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இருக்கலாம். ஸோ சம்திங் இவங்க மூலயமா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தான் ஃபஸ்ட் மெசேஜ் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். Unexpected income, expectation, community. வாவ், நான் சொன்ன பாயிண்ட் தாங்க உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சம் க்ரோத் தெரியுது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதே மாதிரி கம்யூனிட்டி அப்படின்றது வந்து உங்களுடைய ஃபேமிலி வைஸ், அதாவது வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது சர்ப்ரைஸாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மெசேஜில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சன்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நான் சொன்ன பாயிண்ட்டு தான். தொழிலில் இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சிலருக்கு வந்து குழந்தை அப்படின்றது வந்து ஒரு சைல்டு அப்படின்ற
மாதிரி ஒரு இங்கே சம்மந்தம் ஆகுது, பசங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ சேர்றதுக்கு இல்லை அந்த பசங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து யாருக்கு ரிலேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு ஓவரால் உங்களுடைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மூன் ரீடிங்கில் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த செகண்ட் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், உங்களுடைய மெசேஜஸ் இந்த ஃபுல் மூன் ரீடிங்கில் என்ன வந்து யூனிவர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸ்பெக்டேஷன், டிஸ்டன்ட் ஹரிஜான், கிரேட் ஃபார்ச்சூன். வாவ். ஸோ உங்களுடைய ஒரு மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா குட் நியூஸ் தாங்க. உங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆக போகுது, ஃபஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, நம்ம லைஃப்பில் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருமா அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கலாம். பட் அந்த லைஃப் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே கன்ஃபர்மேஷன் வருது. நீங்கள் வந்து இப்போ ஒரு மனசில் ஒருத்தவங்களை நினச்சிட்ருக்கலாம், இவங்களை வந்து மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளோட லைஃப் வந்து ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் அப்படின்றது இங்கே கார்டு வந்திருக்கு. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கலாம். அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ மேபி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு தூரத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம், ஆசையாக இருக்கலாம். பட் ஆனால் இது நடக்கும். நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஒரு ஆசைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு, அதெல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. சிலருக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு இருக்கலாம், அப்ராட் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை வந்து செப்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்காக ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் இது வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து சேருவாங்க, ஒரு ரீயூனியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரேயில் நீங்கள் இருந்தாலும், வருத்தத்தில் இருந்தாலும், ஸோ இது வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், யோசிச்சுட்ருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம், சம்திங் ஒரு நியூ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஏதாவது வராதா அப்படின்ற ஒரு திங்கிங் கூட இருக்கலாம். பட் ஆனால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெசேஜ்? வேறு என்ன மெசேஜ் உங்களுக்கு வருது? சடன் பர்த். வாவ். சைல்டு. சூப்பருங்க. ஸோ உங்களுடைய கார்டு இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. சடன் பர்த் சைல்டு லவர்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸு. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்க போகுது, நியூ பிகினிங்ஸ் அப்படின்றது இருக்குது. லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அந்த ஒரு சைட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பர்சனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆசைப்பட்ட விஷயம் குழந்தையாக கூட இருக்கலாம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்போது சிலருக்கு வந்து சடன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு ஹாப்பினஸ். மேபி இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து உங்கள் கையில் இருக்கலாம், அந்த மணி வைஸில் இருக்கலாம், ப்ராஃபிட் சைடில் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு இது தெரியுது. ஸோ சந்தோஷங்கள், ஃபங்க்ஷன், வீட்டில் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஃபுல் மூன் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.